நிதிலன் சுவாமிநாதன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் மகாராஜா. இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னா, இது விஜய் சேதுபதியோட 50th ஃபிலிம். இந்த படத்தை சைனாலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை 22nd இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த மகாராஜா படம் செலக்ட் ஆகி ஸ்க்ரீன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஸ்க்ரீனிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டேரக்டர் அண்ட் இந்த படத்தோடைய க்ரூ கிட்ட ஆடியன்ஸ்லாம் வந்து நிறைய Q&A செஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க, இவர் என்னெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபோர்ஸ் எதுவும் பண்ண மாட்டேன். டைப் பண்ணி பார்ப்போம், உட்காந்து தூக்கி போட்டு வேற எடுத்து பார்ப்போம். சமைச்சிட்டு ஏதாவது ஒரு அழகழகா அழகுபடுத்தும்ல, எனக்கு அந்த மாதிரி சமைக்கும் அந்த மாதிரி பிடிக்கும். அப்படிலாம் இல்லை, எனக்கு நான் நிறைய சொல்லுவேன். என்ன பேசுறதுன்னு தெரியல, நிறைய பேசிட்டோமா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அதான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல ஒரு மாதிரி. எங்க அவார்டு வராலும் நம்ம ஊரில் வாங்குற அவார்டு வந்து குறவுமைக்கும் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேல அந்த வந்துச்சு, நாமினேஷன் இருந்தது. அப்பவும் கூப்பிட்டு இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த மொமெண்ட்டாக ரசிக்கிறது. அதே மாதிரி சென்னை ஃபிலிம் ஃபெஸ்ட் வரும்போதெல்லாம் சரி ஓகே அடுத்த படம் வரும் கண்டிப்பாக, அது சந்தேகம் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடி தங்கராஜ் சார் இருந்தார், இப்போ ரைட்ஸ் மேம், சுந்தரின்னு நிறைய சார் பேர், சண்முகம் சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த டீம் விஸ்காம் படிக்கும்போது இந்த பாஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு வரோம்னா எங்கேயாச்சும் ஏதாவது பாஸ் கொடுப்பாங்களா படம் பார்த்தலாம்னு சொல்லிட்டு இந்த உட்லாண்ட்ஸோ அந்த அதெல்லாம் வந்துட்டு இருப்பேன். என் படம் வந்து அதே மாதிரி வந்து மக்கள் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா. ஓகே, ஓகே, ஒரு 2350 முறை கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் மேலே நமக்கு ஒரு ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க, அது நமக்கே தெரியும். அவங்க அந்த டேலண்ட் வந்து ரெகனைஸ் பண்ண முடியாமல் போயிடும். சம்டைம் அந்த அவங்க பொட்டன்ஷியலை வந்து அவங்க திறமையான இவ்வளோ நிரூபித்துக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த சில பேர் மட்டும் நான் வந்து எனக்கு அந்த கதைக்கு ஆப்டாக இருந்தால் மட்டும் கூப்பிட்டு நான் ஒர்க் பண்ணி பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி ஒரு ரொம்ப ஃபோர்ஸ்டாக தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி தூக்கி போடணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு சில பேர் மேலே ரொம்ப கிரேஸியாக இருப்பேன். நான் ஒன்றும் சொல்ல போனேன், அலோவாஸ் அவர் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேன். பிகாஸ் வெற்றிமாறன் சார் வந்து ஆடுகாலத்தில் சூப்பராக இருக்கும், கருப்பையத்தை அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அது மாதிரி எனக்கு சில பேர் மேலே ரொம்ப அவங்க இல்லை, பட் எனக்கு அது மாதிரி நான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க பேர் சொல்ல முடியாதுல்ல, சப்போஸ் சொன்னீங்க படத்துக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்டு என்ன பண்ணுறதுனால இன்னும் சில பேர் இருக்காங்க, அடுத்தடுத்த படங்கள் யூஸ் பண்ணுவேன். பொதுவாக ஒரு டாட்லேருந்து கதை ஸ்டார்ட் பண்ணுவோம். கதை கம்ப்ளீட் பண்ணும்போது டாட்டு காணாமல் போயிடும். எங்கடா இருந்தது இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம் வந்து ஒருத்தனால என் குடும்பம் அழிஞ்சது அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அவன் குடும்பத்தை பழி வாங்க போறான். அவன் இல்லை, அவன் பொண்ணு இருந்தா அவன் பொண்ணு அசால்ட் பண்ணிட்டு வந்துட்டான். ஸோ கடைசியில் பார்த்தா அது எவன் நீ தப்பு பண்ணி அதே இவன் பொண்ணு, இதுதான் ஆரம்பம். இங்கிருந்து ஆரம்பிச்சது. பட் இன்னொரு ப்ரமைஸ் பேப்பர்ல படிச்சது. இந்த 2 ப்ரமைஸும் தனித்தனி கோர் ஐடியா இருந்து அந்த 2த்தையும் ஒன்னா மர்ஜ் பண்ணி பிளண்ட் பண்ணி பண்ணேன். ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சருக்கு பொதுவாகவே எனக்கு அந்த சுவாரஸ்யமாக கொடுக்கறதுக்கு இந்த 4 லைனை செட் பண்ணுவேன். இந்த கதை எப்படி ஆரம்பிச்சோ அப்படிதான் எழுதிட்டு வந்தேன். நீங்கள் படம் பார்க்குற எந்த ஸ்டெப், படம் எப்படி பார்த்தீங்களோ அந்த ஸ்டெப் தான் எழுதிட்டு வந்தேன். அது அப்படியே எழுதி 4 லைனர் பண்ணுறது எனக்கு பர்சனலாக பிடிக்கும், இன்னொரு ரொம்ப பிடிக்கும். நம்ம நிறைய படங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுதுனால எனக்கு அது முதல்ல ஒரு கதை எடுத்துக்கிட்டு இதை எப்படி சுவாரஸ்யம் கொடுக்கலான்னு பார்ப்பேன். ஓகே, எவ்வளோ சுவாரஸ்யம் கொடுக்க முடியும்னு பார்ப்பேன். அதுக்கு வந்து 4 லைனர் சப்போர்ட் பண்ணலாம் பார்ப்பேன். தூக்கி போட்டு வேற ஐடியா கிடைக்குன்னு பார்ப்பேன். அதை சுவாசப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் டூல் கிடைக்குமோ தேடிக்கிட்டே இருப்பேன். அது சப்போஸ் 4 லைனர் இருந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி இது பண்ணி பார்க்கலாம். இது அதுக்குள்ளே என்னென்ன புதுசாக பண்ணி பார்க்கலாம்ப்பா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஃபோர்ஸில் எதுவும் பண்ண மாட்டேன். ட்ரை பண்ணி பார்ப்போம், உட்காந்து தூக்கி போட்டு வேற ஐடியா பார்ப்போம். ஹலோ சார், மை நேம் இஸ் ஜாரா. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், அதில் ஒரு கொஸ்டின் இருக்குங்க.
ஒரு மெட்டாஃபர் யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ஸ்னேக் வந்து அந்த பக்கெட்ல Okay. மாதிரி ரெண்டு இடத்துல இருக்கும். ஒன்னு அங்க, அப்புறம் இன்னொன்னு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் அந்த ஸ்னேக் இருக்கும். Okay. சோ அந்த ஸ்னேக்க பர்టిక్యులரா யூஸ் பண்ணதுக்கான ரீசன் எதுவும் இருக்கு? மொத்தம் மூணு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஸ்கிரிப்ட் எடிட்டிங்லேயே ஒன்று தூக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து மெட்டஃபரா வைக்கணும்னு இதெல்லாம் வைக்கணும் இல்லை, எனக்கு ஆசைகள் இருக்கும். ஒரு சூப்பராக சமைச்சிட்டு ஏதாவது ஒரு அழகழகாக அழகுபடுத்தும்ல, எனக்கு அந்த மாதிரி சமைக்கும் அந்த மாதிரி பிடிக்கும். அந்த மாதிரி கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன அழகுபடுத்த முடியும், என்னென்ன அது ஃபோர்ஸ்டாக இல்லாமல் பார்க்குறவங்க இரிட்டேட் ஆகாமல் என்னென்ன பண்ண முடியும்னு பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி மெட்டஃபர் ஐடியாலாம் அது பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு வீட்டில் வர்றது மணியண்ணனுக்காக உருவாக்கப்பட்ட படம். ரெண்டாவது ஸ்டேஷனில் வர்றது சிங்கம்புலிக்காக உருவாக்கப்பட்ட படம். ஏன்னா அவன் தான் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க. மூணாவது அனுராக் சாருக்கு ஒன்று வச்சு அது கிளைமேக்ஸில் வரும். பட் அது ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருந்துச்சு, பரவாயில்ல தூக்கிட்டோம், ஸ்கிரிப்ட்லேயே தூக்கிட்டோம் அது. ஸோ மெட்டஃபராக வச்சு பட் நிறைய படித்தேன். அந்த மாதிரி பாம்பு வந்து தான் கொட்டியே சாப்பிடும், அதுதான் வச்சுருக்காருன்னா அது ரொம்ப நல்ல ஐடியா இருந்தது. நான் அப்படி யோசிக்கல. அது இப்போ படிக்கும்போது பயங்கரமாக இருந்தது, செமையாக இருக்க பாருங்க. பட் அந்த அவ்வளோ அறிவெல்லாம் இல்லை, அவ்வளோ யோசிக்கல. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. சத்தியமாக இல்லை, நிறைய பாகம்னு பார்த்தேன். பட் கலர் அந்த ஸ்ட்ரைப் வேணும் பிளைனாக வேணும், இதுதான் பண்ணதை தவிர அது ஒரு கலர் இருக்குல்ல, அது கலருக்குள்ளே ஒன்று பார்த்து அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணேன். அசிஸ்டன்ட் ஆகிட்டு போய் ஒர்க் பண்ணாங்க. மேபி என்னோட அவங்க கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சு நினைக்கிறேன். இல்லை, அந்த அனுராக் சாருக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் காட்டும், ட்ரெஸ்ல இருந்து மட்டும் தான் தவிர மற்றபடி அது இந்த கலராக இருக்கும், அது அந்த மீனிங் அப்படியெல்லாம் பண்ணல, தானா முடிஞ்சது. அதில் சிலது ஃபோர்ஸ்டாக என்ன சொல்கிறது, ரொம்ப என்ன சொல்கிறது, நமக்கே தெரியாதெல்லாம் எடுத்து காட்டிட்டு இவ்வளோலாம் யோசிக்கிறதுப்பா, நான் ஓவராக பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி இருந்தது. எனவே தேங்க்யூ. வணக்கம் சார். இங்கே சொல்லுங்க. என் பேர் நேரு நந்தகுமார் சார். ஒரு 2 கேள்வி இருக்கேன். சொல்லுங்க. முதல்ல இப்போ அந்த முக்கிய கதாபாத்திரங்கள் காமிச்சிங்க, நட்டி சாரோட கேரக்டர், விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப் சார், இவங்க எல்லாரோட காமிக்கும் போது அவங்களோட ஃபேமிலி சைடு அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நட்டி சார் வந்து ஒரு காப் ரோலாக இருந்தாலும் அவரோட ஃபேமிலியுமே ஒரு சின்ன ஷார்ட்ல காமிப்பாங்க. என்னதான் வெளி உலகத்துக்கு அவங்க வந்து கொஞ்சம் மோசமானவங்களா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு காமிக்கிற அந்த சைடை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு உங்களுக்கான இன்ஸ்பைரிங் பாயிண்ட் என்னது? எல்லாருமே தான், நம்ம எல்லாருமே தான், அங்கே யாருமே ரொம்ப நல்லவங்க கிடையாது, யாருமே கெட்டவங்க கிடையாது. சரியா? நான் ஒரு இட்டு சொல்றேன், என்ன ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் என்ன ரொம்ப சுத்தம் பிடிக்க ஒருத்தருப்பான், அவனுக்கு நான் வில்லன், உனக்கு நான் ஹீரோ, அவ்வளோதான் லாஜிக். இது சினிமா தம்மா பண்ணும்போது நமக்கு சினிமாவுக்காக சில விஷயம் பண்ணிக்கிறோம். பர்சனலாக நான் வந்து ரோட்டில் நடந்து போகும்போது நிறைய பேரை பார்ப்பேன், அவன் யாராக இருப்பான், நல்லவனா கெட்டவனா, அவனோட குணம் என்ன, அவன் ஃபேமிலி வருவான். ஆனால் படத்தில் வர எல்லா கேரக்டருக்கும் லைஃப் இருக்குன்னு பார்ப்பேன். இன்னும் சொல்ல போனால் அட்மாஸ்பியர் கூட லைஃப் இருக்கா, அவங்க லைஃப் கொடு, சும்மா நடந்த மாதிரி விடாது, அவங்க பொண்ணு கொடு, வேலை செய்து போட்டோம், கூட குழந்தை கூட்டு போட்டோம், அது மாதிரி இருப்பேன். லைஃப் இருக்கணும். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்குற ஆள் அதனால வர்றது தான். அதனால வந்து இப்போ அவர் சொல்ல நம்ம பொண்ணை தான் சும்மா விட்டுருவோமா அப்படின்னா அது பொண்ணு வேணும். அது அந்த பொண்ணு க்ளோஸாக இருக்காது படத்தில் பாருங்க, சும்மா லைட்டாக அது வந்துட்டு போயிடும். அந்த டைலாக் சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணல, அது வேணும். அதனால் லைஃபோ கரெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்கள் ஒரு படத்தில் ஒரு தீம் இருக்கும், இந்த படத்து மூலமாக சொல்கிற ஒரு தீம் இருக்கு இல்லையா, அந்த தீம் எல்லா சீன்லையும் இட்டனா ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பனாக இருந்துகிட்டே இருக்கணும்னு பார்ப்பேன். எல்லா சீனையும் முடிஞ்சாலும் இருந்துகிட்டே இருக்கும் பார்ப்பேன். அது லேயராக ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் இன்டெரக்டாக. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் இந்த எடிட்டிங்கில் வந்து இப்போ நிறைய இந்த மேட்ச் கட்ஸ் பண்ணுறது, அந்த பேண்டேஜ் ஓட்டுறது, அப்புறம் நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். அது வந்து ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணீங்களா இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஐடியா? இந்த விஷயங்கள் இல்லாமல் மற்றது நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஒரு மாதிரி நீங்கள் எப்படி படம் பார்த்தீங்களோ அப்படி தான் எழுதப்பட்டது. அது சினிமா ஆடுறாவும் சரி, சீனாவும் சரி. சில விஷயங்கள் வந்து டூ மச் எடிட்டிங்கில், சில வந்து இந்த ஃபைனலாக ரிவீல் பாயிண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்தேன், அது கொஞ்சம் தள்ளி போச்சு. இவ்வளோ மட்டும்தான். ஐ மீன் பேசிக்கான எடிட்டிங் என்னென்ன இருந்தோம். நான் வந்து எடிட்டர் குறை அப்படி சொல்லலை. ஸ்கிரிப்ட் வந்து எடிட்டிங்கில் எதுவும் பெருசாக மாறலன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ. ஓகே. பல படங்கள் வந்து வெற்றியாக ஓடிட்டா கூட ஓகே, சில படங்கள் அது குறிப்பாக இப்போ மகாராஜா மாதிரி படங்கள் எங்கேயுமே குறை சொல்ல முடியும். அப்படிலாம் இல்லை, எனக்கு நிறைய சொல்லுவேன். அதாவது ஒரு ஆடியன்ஸ் தான் இல்லை, உங்கள் தற்போச்சுக்காக இல்லை, உங்களை பெருப்படுத்துக்காக இல்லை. உண்மையிலேயே ஒரு படத்தை நான் ஃபேமிலியோட பார்க்கும்போது என் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அது பிடிச்சிருந்தது.
எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி பார்த்தாங்க, ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க, ரொம்ப தெரிஞ்சது. இந்த ஸ்டேஜுக்கு நீங்க, அதாவது நீங்க இப்போ இந்த டைரக்டரா வந்து நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, ஆமாம். முயற்சி படிச்சுட்டு இருக்காங்க, வராங்க. நீங்க எப்படி ஒரு முழுமையடைந்த ஒரு நல்ல ஒரு விருந்தை கொடுக்குற அளவுக்கு நீங்க மெச்சூரிட்டி ஆனதுக்கு ஓகே. கடந்து வந்த பாதைகள், நீங்க எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க என்ன மாதிரி இந்த ஸ்டேஜ்? ஒன்று சொல்ல போனால் லவ் டுவர்ட்ஸ் சினிமா. எனக்கு என்ன மாதிரி இருக்கிற, நான் ஜீரோலேருந்து வந்தவன், எல்லாரும் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து டெய்லி ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அப்புறம் தனியொருவன் ஒரு டயலாக் இருக்கும், ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, அதை நோக்கி ஓடுங்க அப்படின்னு. ஸோ எங்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக வரும்போது சார் நான் அசிஸ்டண்ட் சார் அப்புறம் நடிக்கிறேன் அப்படின்லாம் வருவாங்க, ஏதாவது ஒன்று வாப்பா அப்படின்னு. அதனால் உங்களோட ஃபோக்கஸாக இருங்க, அப்புறம் டெய்லி அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள், ஒரு ஃபோன் இருந்தாலோ எது இருந்தாலோ இப்போது அதை வச்சு ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணி காட்டுங்க. அப்புறம் எனக்கு நிறைய அரசியல் தெரியாது, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்திடுவாங்க. நிறைய படம் பாருங்கள், நிறைய புக்ஸ் படிங்க. வேற என்ன சொல்கிறேன்னு தெரியல, இதெல்லாம் நான் கொஞ்சம் இன்னும் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்பா, குப்பை தொட்டி எங்க இருக்கு கொஸ்டின் வந்துடக்கூடாது. குப்பை தொட்டி அவன் வந்து குப்பை தொட்டி கனெக்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட். குப்பை தொட்டி எங்கன்னு கேட்கக்கூடாது. ஸோ அவள் ஹாஸ்பிட்டல் இருக்கா, அவளுக்கு துணை ஒன்று தேவைப்படுது, அதோட இன்டர்நெட்டோட தான். பட் குப்பை தொட்டி எங்க, குப்பை தொட்டி தெடு போல வீட்டில் வைக்க முடியாதுல்ல, அவ்வளோ இல்லை அப்படில. ஹலோ சார், திஸ் இஸ் சுபேந்திரா சார். நீங்கள் இப்போ எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்கள் ஒரு 3-4 ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த கனெக்டிங் பாயிண்ட் நீங்கள் எப்படி எடுத்தீங்க? ஸோ இது எடுத்தால் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு ஒரு கதையை சுவாரஸ்யமாக கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் சரியாக இருக்கும், இந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் சரியாக இருக்கும்னு சொல்லி நம்ம ஒர்க் பண்ணுறது தான் இது. ஒரு ட்விஸ்ட்டை நம்பி படம் பண்ணலாம், ட்விஸ்ட்டே நம்பிடலாம், ட்விஸ்டே இல்லாமல் படம் பண்ணிட்டு போகலாம். அது எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறோம், எவ்வளோ கொடுக்கணும், வேணுமா வேணாமா, ஃபோர்ஸாக இல்லாமல் இருக்கா, ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்றது மட்டும் தான் வேணும். கஹானியெல்லாம் ஒரு சிங்கிள் ட்விஸ்ட் தான், இசோ சஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஒரு ட்விஸ்ட் தான், அதை நம்பி ஹோல்ட் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதை டிமாண்ட் பண்ணி ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி ஆடியன்ஸை ரிலேட் பண்ணிக்கிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா கொடுத்துட்டு போகலான்றது தான். அதனால் வந்து பிளான் பண்ணும்போது இங்கே ஒரு 10 நிமிஷம் ஒரு முறை ஒரு ஹூக் இருக்கணும், அதுக்கு ஃபோர்ஸை சொல்லணும் அப்படிலாம் இல்லை. அந்த ஸ்கிரிப்ட் பண்ண அது வரும் அப்படின்றத என்னோட காலமட்டம் படிக்கணும் சார். ஒரு அடிக்கடி ஒரு 2 முறை சொல்லியிருக்காரு. நீங்கள் கதை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் வந்துட்டே இருக்கும், எல்லா ஐடியாவுக்கு டம்ப் பண்ணிங்கன்னா கதை மூவ் ஆகாது. நம்ம ஐடியாக்கள் அப்படியே தனித்தனியாக எழுதி வச்சுக்க, கதை போக போக ஒவ்வொரு ஐடியா அதே பிளேஸ் கேட்கும், அப்போ எடுத்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடுறது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த டைமில் எங்கள் ப்ரொடியூசர் சுதன் சார், பேஷன் ஸ்டுடியோஸ், ஜெகதீஷ் அண்ட் குரூப், எங்கள் விஜய் சார், நெக்ஸ்ட் சார், முக்கியமாக என் தலைவர் அனுராக் கஷ்யப், மம்தா மேம், எங்கள் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் டைரக்டர் நந்தகுமார், பிரபு, மணி, அசோக், புஷ்பநாதன், இன்னும் கொஞ்சம் பேர் வரல, அஜய், அப்புறம் எங்கள் கேமராமேன் டிகேபி, எங்கள் மியூசிக் டைரக்டர் அஜினேஷ் லோக்நாத், எங்கள் எடிட்டர் பிலோமின்ராஜ், இன்னும் எல்லாருக்கும் எங்களை இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சார். நம்ம மகாராஜா சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தமிழ் ஃபீச்சர் ஃபிலிம் காம்படிஷன் இருக்குது சார், அதுக்கும் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மகாராஜா படத்துடைய மாஸ்டர் டாக்ஸ்லாம் பார்த்தோம், ஆடியன்ஸ் கேட்ட கொஷின்ஸ் அண்ட் டேரக்டர் சொன்ன பதில்லாம் வந்து பார்த்தோம். இது மாதிரி அடுத்த மாஸ்டர் டாக்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.